இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஹோண்டா சைன் 125cc வண்டியுடைய ஃபோர்க் ஆயில் மற்றும் ஆயில் சீல் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிரேக் ஒயரை கழட்டிக்குங்க. கழட்டி விட்டு அந்த ஒயர்லேயே அந்த புஷ்ஷையும் அந்த நட்டையும் டைட் வச்சுக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் சிரமம், கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் கேபிளில் ஒரு லாக் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்திங்கன்னா அது மீட்டர் கேபிள் வந்துடுங்க. அடுத்து வீல் நட்டை கழட்டிங்க 19 சைஸ் இன்ச் வச்சு. அடுத்து ஒரு திருப்பி வச்சு தட்டினீங்கன்னா ஆக்சல் வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீலை கழட்டிக்கலாம். கழட்டி பிரேக் ஷூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நல்லா இருந்துச்சுன்னா விட்டுலாம், இல்லைனா ஒரு ஷூ வாங்கி மாட்டிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிரேக் லைனிங்லாம் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் அது நல்லா தேய்ச்சி விட்டு போடுங்க. அதுக்கு அடுத்தது மெட்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 சைஸ் பாக்ஸ் வச்சு அந்த 4 போல்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்கார்டை கழட்டிக்குங்க. கீழ் பக்கமாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற 12 சைஸ், அதாவது இந்த சேக்காப்ஸரை பிடிக்கிற அந்த போல்ட்டை கழட்டிக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கழட்டிக்குங்க. கழட்டிட்டு கீழே 12 சைஸில் அந்த கிரிப்பர் ஃபோர்க் கிரிப்புக்கு லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே இழுத்திங்கன்னா வந்துடுங்க. அந்த சேக்காப்ஸர் பைப் அப்படியே ரெண்டா பக்கமும் அதே மாதிரி கழட்டி வெளியே எடுத்துக்குங்க. எந்த சைடு எடுத்துருந்துச்சின்னு மார்க் பண்ணிக்கோங்க. தேவையில்லை, இருந்தாலும் மார்க் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் 28 சைஸ் ஸ்பேனர் வச்சு அந்த பைப்பை பிடிச்சி சுற்றியில் தட்டினீங்கன்னா மேலே இருக்கிற கப்பு போல்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். வெறுமனே லூஸ் பண்ணிங்கன்னா வராது. கொஞ்சம் அழுத்தி பிடிச்ச மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா அந்த நட்டு நல்லா ஹெவியாக மவுண்டோடு இருக்குங்க. அதில் ஒரு ஆயில் சீல் ஓரிங் இருக்கும், அதையும் பத்திரமா நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுங்க. அடுத்து உள்ளே ஒரு சின்ன பைப் இருக்கும். இது இரும்புலேயும் வருது, பிளாஸ்டிக்லேயும் வருதுங்க. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வாஷர், இதெல்லாம் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கொஞ்சம் விரிவாகவும் கீழே வர வர கொஞ்சம் நெருக்கமாகவும் இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறது கீழ் பக்கம் போகணும். அடுத்து ஆயில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 மில்லி வரும் போல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குங்க. இப்போ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும்போது ஃபங்க்ஷன் சரியாகாது. அதுக்கு பதிலாக புது ஆயில் சீல்லாம் மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கப்பு கழட்டிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே உள்ள ஒரு டீ ராட் இருக்குங்க, லாக் ராட். அதை நல்லா உட்கார வச்சு ஒரு அழுத்து கீழே ஒரு அழுத்துங்க. கரெக்டாக லாக் ஆகிடணுங்க. லாக் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டி விட்டு 6 சைஸ் எல்என்கி, அதாவது 6 mm எல்என்கி போல்ட் போட்டு அது அப்படியே கீழே அந்த டீ ராடை அழுத்தி பிடிச்சிட்டு லூஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் லூஸ் ஆகும், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றியில் தட்டி கழட்டுற மாதிரி இருக்கும் அந்த எல்என்கியை. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு பேஞ்சா வாசர் இருக்கும், அதையும் கழட்டிக்குங்க. இப்போ பைப் இழுத்தோன்னா உள்ளேருந்து ஒரு புஷ் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்டன். அதுக்கடுத்து இதுதான் ஃபோர்க் பைப்புங்க, டியூப். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்குங்க, ஓரிங். அதை அப்படியே கழட்டிக்குங்க திருப்பியில் நம்பி விட்டு. அடுத்து ஆயில் சீலை பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமான திருப்பி வச்சு லைட்டாக நம்புங்க. அந்த பைப் காயிடக்கூடாது. அப்போலாம் ஒரு ரிஞ்ச் விட்டுனோம்னா கூட வந்துடுங்க. கழட்டியாச்சுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்டன்பாங்க. இதில் இந்த ஹோல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சீமனையில் ஊற வச்சு சுத்தமாக கழுவி துணியை போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்டில் ஒரு ஃபைபர் ஓரிங் இருக்கும், அதையும் மாற்றிக்கங்க. ஒரு 10 ரூபா 5 ரூபா வரும். இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதையும் சீமனையில் நல்லா துணியில் போட்டு தொடச்சி உள் சைடு வெளி சைடு எல்லாமே நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரிங்கையும் கழுவி எடுத்துக்கோங்க. அந்த பைப்பு, வாஷரு, நட்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி துணி பீஸரும் அதில் இருக்கக்கூடாது. இந்த நட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும், அது போயிருந்துச்சுன்னா அது மாற்றிக்குங்க. இதுதான் ஆயில் மேலே டாப்பில் லாக் பண்ணி பிடிக்கிறது. இல்லைனா ஏர் வெளியே வரும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஃபங்க்ஷன் நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சிட்டு இந்த ஆயில் சீல் பார்த்திங்கன்னா 42 mm அவுட்ரு, ஒரு சைடு 30 mm வரும், ஒரு சைடு 28 mm வரும். 28 mmங்கிறது அடி சைடு போகணும். அதாவது இந்த பைப்பில் இந்த மாதிரி அடி பக்கமாக போட்டு மேலே பெருசாக இருக்கிற ஓரிங் போடணுங்க. மாற்றி போட்டிங்கன்னா ஆயில் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகாதுங்க. பழைய ஆயில் சீல் மேலே வச்சுட்டு லைட்டாக சுற்றியை தட்டுங்க, இல்லை ஒரு மரப்பலகை வச்சு தட்டுங்க, உள்ளே இறங்கிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த கம்பி போடுற ஓரிங். அந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து இந்த பிஸ்டல் இந்த சின்ன ஸ்ப்ரிங் போட்டுட்டு அந்த பைப் டியூப்பில் போட்டுக்குங்க. போட்டுட்டு மீண்டும் அந்த டீ ராட் வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆயில் லாக் புஷ் இருக்கும் பாருங்கள், அந்த பிஸ்டலில் மாட்டி விட்டுட்டு நல்லா அந்த பைப்பை அழுத்தி பிடிச்சி அந்த ஃபோர்க் டியூப்பை மாட்டுங்க. ஆயில் சீலில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு பொறுமையாக தள்ளுங்க. அழுத்தி தள்ளினீங்கன்னா அந்த ஆயில் சீலில் இருக்கிற ஸ்ப்ரிங் ரிங்கு கழண்டுடுச்சுன்னா ஆயில் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகாது. கரெக்டாக உட்கார வச்சுட்டு ஒரு செம்பு வாஷர் இருக்குங்க, அந்த செம்பு வாஷரில் அந்த எல்என்கி போல்ட்டில் மாட்டி விட்டு
நல்லா அந்த ஃபோர்க் பைப்பை அழுத்தி பிடிச்சி மேலேருந்து அந்த எலான் கீ போல்ட் போட்டு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு நார்மல் டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபோர்க் பைப்பை நல்லா அழுத்தி பிடிச்சி மேலே இருக்கிற டைட் வைக்கணுங்க. அப்படி ஏதாவது ஃபோர்க் சுற்றுனுச்சுன்னா ஒரு நிலத்தில் ஒரு ஊனி விட்டு அப்படியே டைட்டுங்க. உங்கள் திருப்திக்கு டைட் வச்சா போதுமானதுங்க. இது லூஸாக இருந்துச்சுன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட் வழியாக லீக் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்ளிப் அதெல்லாம் மாட்டணுங்க. மாட்டி விட்டு ஒரு சைடு உள்ளே மாட்டி விட்டு இன்னொரு சைடு வந்து திருப்பியில் அப்படியே தள்ளி அந்த ஸ்டெப்பில் உட்காரணுங்க. ஸ்டெப்பில் உட்காரலன்னா ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆயில் சீல் வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங்கில் சின்னதாக இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்க பக்கம் உள் சைடு போட்டு விட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 மில்லி நான் ஊற்றுறேங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 மில்லி 200 மில்லி இந்த மாதிரி வருதுங்க. நான் அளந்து 140 மில்லி ஊற்றிருக்குங்க. அளவுக்கு அதிகமாக ஊற்றினா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து ஆகாதுங்க. அடுத்து ஒரு வாஷர் இருக்கும், அதில் மாட்டிக்கிட்டு அந்த ஸ்டீல் பைப் குட்டை பைப் மாட்டி விட்டு பைப்பை மேலே தூக்கி பிடிச்சி அப்படியே அந்த நட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சு அழுத்துங்க. அழுத்தி கீழே இருக்கிற ஃபோர்க் டியூப்பை வந்து டைட் வச்சிங்கன்னா டைட் இருங்க. நட்டை பிடிச்சி டைட் வைக்க முடியாது. ஒரு 4 மரம் 3 மரம் ஏறினதுக்கப்புறம் ஸ்பேனர் போட்டு டைட் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரிங் ஒன்று இருக்குங்க. அந்த ஓரிங் கவனமாக மாற்றிக்குங்க. அந்த ஓரிங்கில் ப்ராப்ளம் தான் ஆயிலெலாம் லீக் ஆகாதுங்க. ஏர் லீக் ஆனிச்சுன்னா ஃபங்க்ஷன் சரியாகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு தட்டினீங்கன்னா போதும், டைட் அரெஸ்ட் ஆகிடும். அடுத்து டஸ்ட்டு கப் மாட்டி விட்ருங்க. இவ்வளோ தாங்க இந்த ஆயில் சீல் மாற்றுறது. இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பைப்புக்கும் மாற்றிக்கலாங்க. என்னுடைய சேனலில் இந்த ஃபோர்க்கில் ஆயில் சீல் மாற்றுற வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், மோட்டார் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் என்ஃபீல்டு ஷேக்காப்ஸருக்கு ஆயில் சீல் மாற்றுறது, என்ஃபீல்டு பிரேக் சிலிண்டர் கிட்டு மாற்றுறது, பிஸ்டன் கிட்டு, அடுத்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது, ஸ்டார்டிங் ட்ரபுள் காலையில் அந்த பிரச்சனையை சரி பண்ணுற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ அடுத்த ஷேக்காப்ஸர் பைப்பு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ டஸ்ட் கப் மாட்டி விட்டு ஃபிட்டிங் பண்ணலாங்க. இப்போ கொண்டு போய் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேக்காப்ஸர் வந்து அந்தந்த இடத்துக்கு இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாட்டி விட்டு சைடில் இருக்கிற கிரிப்பிங் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் டைட் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நார்மல் டைட் வச்சா போதுமா, கீழே இறங்காத மாதிரி. அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிற டைட் வைங்க. சுற்றுனுச்சுன்னா பைப் ஒரு ஆளை பிடிச்சிக்க சொல்லிட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி பைப்பை மாட்டி விட்டு நார்மல் டைட் சைடில் வச்சுட்டு மேலே டைட் வைக்கணுங்க. மேலே டைட் வைக்கும்போது சுற்றுனுச்சுன்னா ஒரு ஆளை கீழே பிடிச்சிக்க சொல்லிட்டு மேலே ஃபுல் டைட் வச்சுட்டு அடுத்து கீழே டைட் வச்சுட்டு நீங்கள் வீலு அந்த ஒயரு எல்லாமே மாட்டிக்குங்க. பர்ஃபெக்டாக செட் ஆகிடுங்க. இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.